देवीं वातमदयं देवाः तां विश्वरूपां அண்ணா வித்யா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். என் மேலே கோவப்பட மாட்டல்ல? நீங்க எனக்கு பெரிய அண்ணா மாதிரி. உங்க மேல நான் என்ன கோவப்பட போறேன்? சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க அக்கா இப்படி தொடப்பத்தால பெருக்கிக்கிட்டு நீ காரை ஓட்டிக்கிட்டு எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க? என்ன நான் செய்யறது? எல்லாம் எங்களுடைய தலையெழுத்து. அதைத்தான் வேண்டான்னு சொல்றேன். ஏழையா பிறந்தவங்க ஏழையா வாழ்றது தப்பு. ராத்திரி பகல்னு எல்லாரும் உழைக்கிறோம். ஆனா கிடைக்கிற பணம் தினம் சாப்பாட்டுக்கே சரியா போயிடுது. அப்புறம் எப்படி பணக்காரங்களாகிறது? அதுக்கு தான் வித்யா நான் ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன். ஆனா நீ என் மேல கோவப்படக்கூடாது. மாட்டேன், சொல்லுங்கண்ணா. நான் ஏன் கோவப்பட போறேன்? நீங்க என் நல்லதுக்கு தானே சொல்லுவீங்க. இனிமே என்ன அண்ணான்னு கூப்பிட வேண்டாம். ஏண்ணா, நான் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டேனா? என்னை பார்த்தா உனக்கு என்ன தோணும்? அண்ணான்னு தோணும். அது இல்லடா, நான் நல்லவன்னு தோணுமா இல்ல கெட்டவன்னு தோணுமா? கெட்டவர்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க ரொம்ப நல்லவர். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்க அக்கா சுந்தரிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா இப்ப சொல்லு, இதுல ஏதாவது உனக்கு ஆட்சேபனை இருக்கா? நாங்க குடிசையில வாழ்றவங்க. சுந்தரி குடிசையில வாழ்றவ இல்ல. அவ வேண்டாம், விடு. நீ சொல்லு, உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? நிஜமா தான் சொல்றீங்களாண்ணா? நீ சரின்னு சொல்லு. நான் இன்னைக்கே இங்கேயே அவளை கல்யாணம் பண்ணிக்க ரெடி. ஆனா உங்களை நான் நல்லவர்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு நல்லவரா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு சம்மதம் தானே? நீங்க கடவுள் மாதிரினா. நீங்க போய் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க. எப்படி வேண்டான்னு சொல்லுவேன்? அப்போ மாமான்னு கூப்பிடுறா? மாமா அண்ணா. இனிமே நீயும் சரி உங்க அக்காவும் சரி கஷ்டப்படவே வேண்டாம். இதுக்கு உங்க அப்பா ஒத்துப்பாரா? நாங்க எங்க? உங்க அப்பாவுடைய அந்தஸ்து எங்க? ஒத்துக்க மாட்டாரு. கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாரு. அப்போ என்னோட கல்யாணம் என்னோட இஷ்டம். உனக்கு சம்மதம் தானே? மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த வாங்கிக்கோ. இனிமே எனக்கு இது தேவை கிடையாது. உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவ கையாலேயே பாயசம் செஞ்சு குடங்குடமா குடிக்கிறேன். இங்க பாரு, இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. முதல்ல ஒரு நிச்சயதார்த்தமாவது ஆகட்டும். நிச்சயதார்த்தமா? பின்ன உங்க அக்காவை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிப்ப நினைச்சியா? நீ ஒருத்தன் எனக்கு உதவி செஞ்சா போதும். எல்லாருடைய சம்மதத்தோட ஊர் அறிய கல்யாணம் பண்ணிப்பேன். சரிங்கண்ணா, உங்க இஷ்டப்படியே. இல்ல மாமா. நாளன்னைக்கு தனவந்திரி ஹோமம் நடக்க போதில்ல? ஆமா. கடைசியில பூஜை முடிகிற நேரத்துல எல்லாரும் அங்க வந்துருவாங்கல்ல. அப்போ உங்க அக்கா அங்க வர மாதிரி பாத்துக்கோ. சரி. அங்க அத்தனை பேரும் நிப்பாங்க. உன் கையில பூமாலை வச்சுட்டு ரெடி ஆயிரு. நான் கேட்கும்போது அது என் கையில கொடுத்துரு. அதை உங்க அக்காவோட கழுத்துல போட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட அப்பா அம்மா வேற வழி இல்லாம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? நீ என்ன சந்தேகப்படாத. வேணும்னா இங்கேயே இப்பவே உன் அக்கா கழுத்துல தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன். வித்யா, உங்க அக்கா உன்னை கூப்பிடுறா பாரு, போ. ஆனா அவகிட்ட எதுவும் சொல்லிடாத. சரி.